இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி பேசின கடைசி வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 84 வயசு ஆகக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமா அவருடைய வீட்டில் சென்னையில் காலமாயிருக்காரு. தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படைப்புகளை கொடுத்துருக்கக்கூடிய பாரதிராஜா வெறும் திரைப்படங்களை மட்டுமே தமிழ் சினிமாவுக்கு கொடுக்காம எக்கச்சக்கமான நடிகர்களையும் நடிகைகளையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க மூலயமா பல படைப்புகளை கொடுத்துருக்காரு. அதுதான் பாரதிராஜா தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தின ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். இவரோட படங்கள் எல்லாமே ஒன்று கிராமத்து சார்ந்ததோ இல்லை கிராமத்து பின்னணியில் உருவாகக்கூடிய திரைப்படமாக தான் இருக்கும். அப்படி உருவான நிறைய திரைப்படங்கள் தேசிய விருது உட்பட எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்குது. இவர் நடித்த திரைப்படங்கள் 70s 80s வந்திருந்தாலும் இப்போவும் இந்த 2026லையும் உட்கார்ந்து முழு நேர படமாக பார்க்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களை அவர் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜா இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை யாராலுமே நம்ப முடியல. ஒரு பக்கம் கடந்த ஒரு சில மாசங்களா இவருக்கு எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அது எல்லாமே குணமாயிடும், இன்னும் ஒரு சில வருஷங்கள் அவர் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரசிகர்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னோட பையன் மனோஜ் பாரதிராஜாவை அவர் எப்ப இழந்தாரோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காரு. சரியா சாப்பிடாம தூங்காம தன்னோட உடலை தானே வருத்தி ஒரு கட்டத்தில் சிகிச்சை எடுத்தாதான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காரு. கடந்த ஒரு வருஷ காலமா மருத்துவமனைகள்ல நிறைய சிகிச்சைகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு கட்டத்துல சிகிச்சை முடிந்து கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வீடு திரும்பியிருக்காரு. அப்பதான் அவர் பேசின கடைசி வீடியோ சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவுச்சு. நடிகை ராதிகா அவங்கள தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு நன்றியை எப்பொழுதுமே ராதிகா அவங்க மறக்கவே மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல வெளியான தாய் கிழவி திரைப்படத்துல ராதிகா ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு பல பாராட்டுகள் ராதிகாவுக்கு கிடைச்சது. அதுக்காக பாரதிராஜா அவர்களை, அதாவது தன்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தின பாரதிராஜா அவர்களை நேரில் மீட் பண்ணி தன்னோட அன்பையும் ஆதரவையும் கேட்டு ராதிகா அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் பாரதிராஜா ராதிகா அவங்களோட தாய் கிழவி படத்தை பார்த்ததாகவும் கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்காக உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப மெய்மறந்து பேசியிருக்காரு. எனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா, அது உங்க வாயிலிருந்து வரும்போது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி தான் ராதிகாவும் பேசியிருப்பாங்க. சொல்ல போனா உடல் மெலிஞ்சு போய் ஆளே மாறி போயிருந்த பாரதிராஜா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்ச நடிகை தான் வீட்டுக்கு வந்து தான் கூட பேசும்போது அந்த உடல்நல பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா உரையாடி இருக்காரு. அதுதான் அவர் பேசின கடைசி வீடியோ. அந்த கடைசி வீடியோல அவர் பேசின வார்த்தைகள், உடம்புலாம் அப்பப்போ ரொம்ப வலிக்குது, எந்திரிச்சு உட்கார முடியல, ஆனா அப்படி இருந்தும் உன் படத்தை நான் பார்த்தேன், கண்டிப்பா உன்னோட படம் தேசிய விருது வாங்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.